அனைவருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறந்திருக்கும் இந்த 2026 வருடமானது எல்லா ராசிகளுக்கும் பல்வேறு சம்பந்தமான நன்மைகள் இருக்கின்றதா என்பதை கலந்துரையாடுவதற்கு கலையகத்தில் இணைந்திருக்கின்றார் பிரபல ஜோதிட சிகாமணி ரோஹித் சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. ஐயா, எல்லா ராசிகளுக்கும் எல்லா விதமான பயன்களும் உண்டு இந்த வருடத்தில். முதலில் நான் கேட்க போல கேள்வி என்னன்னா, என்ன கட்டப்பா தலை புது நான்ஸ்டிக் தவா மாதிரி இருக்குது, எந்த ஒரு மொட்டை எனக்கு எங்க லட்டு. மேஷ ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு? இப்போ மேசராசி எடுத்துக்கிட்டோம்னா காலப்புருஷருக்கு முதலாவது ராசி. அதற்குரிய பலன்கள் வந்து நின்னும் 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 ஐயா நின்னும் 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 ஐயா. புரிஞ்சுச்சாமா? ரொம்ப புரிஞ்சுது. இது என்ன? அடுத்தது ரிஷப ராசிக்கு ரிஷபராசி ஐயா ஐயா ஐயா. இந்த நையா அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு ரொம்பவுமே புரிஞ்சிருக்கும், மக்களுக்கும் வந்து புரிஞ்சிருக்கும். இந்த தனுசு ராசியை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்த 19s வந்து நிறைய பேர் வந்து காதல் வசப்பட்டிருப்பாங்க. இந்த காதல் வாசம் பட்டு மட்டும்தான் இருக்காங்க. கல்யாணம் நடக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த வருஷமாவது தனுசு ராசிக்கு கல்யாணம் கூடுமா? தனுசு ராசிக்கு கல்யாண விஷயம் குரு பகவான் என்ன சொல்றாருன்னா, பானே ஒன்னு இந்த வீட்டுல அவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். ஐயா ஐயா. ஓஹோ, இப்பதான் புரியுது. ஆத்தாடி ஆத்தா, வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி.